இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் ரவா உப்புமா மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இது பாருங்கள், அந்த மிக்ஸிலேருந்து செஞ்ச உப்புமா தான் இது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை செஞ்சு வச்சிட்டோம்னா ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கு வந்து இஞ்சி துவையல் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பொலன்னு வருது பாருங்கள். உப்பு காரத்தோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது. ஸோ இதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து 4 கப்பு ரவைக்கான அளவு சொல்கிறேன். 4 கப்பு ரவை இது செய்யறதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன வேணும்னு பார்ப்போம். இந்த 4 கப்பு ரவைக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1½ டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்ச பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் வந்து 5 பச்சை மிளகாய் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இஞ்சியை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் நான். அது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து துருவுன இஞ்சி. அப்புறம் கொஞ்சம் ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பை நல்லா 4ஆக உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், ஒரு 2 காஞ்ச மிளகாயை நல்லா பொடியாக கிள்ளிட்டு விரையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வேண்டியிருக்கும் இதுக்கு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ என்ன பண்ணுறதுன்னு உப்பு சொல்ல மறந்துட்டேன். உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வேணும். ஃபஸ்ட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அப்புறம் வாயில் போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோடய ரவை வந்து வறுக்காத ரவை. ஸோ அதனால் இந்த ரவையை வந்து நல்லா செவக்க வறுத்துடணும். இந்த ரவை எவ்வளோக்கு எவ்வளோ வறுக்கிறோமோ அப்போ தான் வந்து உப்புமா பொலன்னு வரும் நல்லா. ஸோ இந்த ரவையை வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடணும். நீங்கள் வறுத்த ரவை வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து வறுக்காத ரவை. அது நல்லா வறுத்துட்டு எடுத்து நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சு சொன்னேன் இல்லையா, அதை ஒரு நல்ல வானலில் போட்டு அது கொஞ்சம் வறுபட்ட உடனே உளுந்து போட்டுருவோம். உளுந்து வந்து நல்லா வந்து ஒரு பாதி செவக்கிற வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கணும். இந்த பருப்பெல்லாம் எப்படி வறுக்கிறோமோ அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அந்த உப்புமா. பாருங்கள், இது கொஞ்சம் பாதி வறுபடுற வரைக்கும் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ரொம்ப தீயை தூக்கி வச்சிட்டோன்னா தீஞ்சு போயிடும். அப்புறம் வந்து பருப்பு உள்ளே வறுபட்டிருக்காது. இது நல்லா வறுபடணும் பருப்பு எல்லாமே. அப்போ தான் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அது. அப்புறங்க இது பாதி வறுபட்ட உடனே இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு வறுத்துடணும். இப்போ வறுக்கும் போதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். ஏன்னா இந்த பச்சை மிளகாய், இஞ்சியில் இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு நல்லா மொறுன்னு வரணும். அந்த பச்சை மிளகாயில் இருக்க ஈரமே இருக்கக்கூடாது. அது இப்போ சடன்னு இருக்கும். அந்த சடசடப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் அது வறுக்கணும். இப்போ அது பாதி வறுபட்ட உடனே நம்ம கடுகையும் பெருங்காயம், காஞ்ச மிளகாய் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுருவோம். ஏன்னா அந்த கடுகும் வெடிக்கணும் நம்மளுக்கு. ஸோ இப்போ போட்டோன்னா இந்த பச்சை மிளகாயோடு சேர்ந்து பருப்பு எல்லாம் வறுபடும் போது கடுகும் வெடிச்சிடும். ஸோ கடுகு வெடிக்கிற வரைக்கும் இதை நல்லா வறுக்கணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், அந்த நொறுவெல்லாம் அடங்கி பச்சை மிளகாய், இஞ்சியில் இருந்த ஈரம் எல்லாம் போயிடுச்சு. இப்போது பாருங்கள், இப்போ கடுகும் வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி பருப்பை போட்டுருவோம். முந்திரி பருப்பை போட்டு அது கொஞ்சம் செவக்கட்டும். ஸோ முந்திரி பருப்பையும் போட்டு செவக்க விட்டுறலாம். இது செஞ்சு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் வெளியில் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸி. நம்ம வெளியே ட்ராவல் பண்ணும்போது 1:2 தண்ணி வச்சு
தண்ணி சுடு தண்ணி இருந்தால் போதும். எங்கே போனாலும் ஹோட்டல்ல எல்லாம் கெட்டில் இருக்கும். ஸோ நம்ம சுடு தண்ணி வச்சுட்டு இது ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி, அவ்வளோதான் அளவு போட்டு மூடி வச்சிட்டோன்னா 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு உப்புமா ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை கொட்டிடுவோம். இந்த ரவையையும் கொட்டி நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வறுக்கணும். இப்போ தான் நல்லாயிருக்கும், பொலன்னு வரும். இப்போ தான் ரவை நல்லா இதோடு சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வறுப்படணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது இல்லைன்னா அந்த உப்பெல்லாம் கலக்காமல் ஒரு இடத்துலையே தங்கி இருக்கும். ஸோ இப்போ உப்பை போட்டுருவோம். இப்போ நான் 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன் நான். ஏன்னா சில சமயம் உப்பு கொஞ்சம் கரிக்கும். ஸோ அதனால் 3/4 டேபிள் ஸ்பூன்றேன். உங்களுக்கு பத்தலைன்னா அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சில சமயம் இந்த 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவக்க வறுக்கணும். எனக்கு 3 நிமிஷம் ஆச்சு இதை வறுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் உப்மா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி உப்மா செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ 1/2 கப்பு உப்மா மிக்ஸுக்கு நான் 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பு தண்ணியில் கொஞ்சம் கேரட்டும் பட்டாணியும், இது ஃப்ரோசன் கேரட் அண்ட் பட்டாணி தான். ஸோ இந்த கேரட் பட்டாணிக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம உப்மா மிக்ஸில் வெறும் உப்புமாவுக்கு தான் உப்பு போட்டிருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரா வெஜிடபிளோ எதுவும் ஆட் பண்ணுறதா இருந்ததுன்னா அதுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுக்கணும். இப்போ நான் இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு இந்த கேரட்டும் பீன்ஸும் போட்டிருக்கேன். நீங்கள் வெஜிடபிள் இல்லாமல் கூட பண்ணலாம். இது நான் வீட்டில் பண்ணுறதுனால இன்ஸ்டண்ட்டாக பண்ணேன். கேரட்டும் பட்டாணியும் இருந்தது, அதனால் போட்டிருக்கேன். பாருங்க, போட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சா தான் உப்புமா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் போட்டு நம்ம 1/2 கப்பு ரவா உப்புமா மிக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டுட்டு நான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு ஸ்டவ்வை நிறுத்திடலாம். ஸ்டவ்வை நிறுத்திட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்படியே விட்டுட்டு திறந்தோன்னா நம்மளோட உப்புமா ரெடி ஆகிடும். சப்போஸ் நம்மளுக்கு ஹோட்டல் ரூம்லலாம் இருக்கோன்னா அந்த கெட்டிலில் தண்ணி வச்சுட்டு ஒரு நல்ல டைட் டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா தண்ணி ஊற்றி உப்புமா ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணல, சும்மா கொதித்த தண்ணியில் உப்புமா மிக்ஸை போட்டுட்டு மூடி தான் வச்சேன். பாருங்கள் எவ்வளோ பொலன்னு உப்புமா நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் நல்லா வெந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த உப்புமா சாப்பிட்றதுக்கும் உப்பு காரம் பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. பாருங்கள், நல்ல உப்பு காரத்தோட சூப்பராக இருந்தது உப்புமா. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you.